ஒரு அடுக்குமாடி கட்டடத்துல தீ பிடிச்சிட்டா தப்பிச்சு போறதுக்கு கட்டடத்துக்கு வெளிப்புறத்துல படிக்கட்டுகளை அமைக்கிறது வழக்கம். இந்த கட்டமைப்பை உருவாக்குனவங்க ஒரு பெண். அவங்க பேரு ஆனா கொன்னலி. 18ஆம் நூற்றாண்டுல நகரங்கள்ல உயரமான கட்டடங்கள் எழும்பி நெரிசல் கூடினப்ப அங்கங்க தீ விபத்துக்கள் ஏற்படுறதும் உடனே வெளியேற வழி இல்லாம நிறைய மக்கள் இறந்து போறதும் ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு. ஏணிப்படிகள் வழியா இறங்குறது ஆபத்தா முடிஞ்சது. கீழ இருந்து ஒரு இயந்திரம் ஜன்னல் வரைக்கும் வந்து மக்களை இறக்கணும். பாராஷூட் மாதிரி ஒரு கருவி மூலமா ஜன்னல் வழியா கீழே குதிக்கணும். இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தான் அப்ப இருந்துச்சு. ஆனா ஏணிப்படிகளையும் வீட்டையும் இணைக்கக்கூடிய கம்பிகளால ஆன பாலம் போன்ற அமைப்ப, கீழே விழாத தடுப்பு கொண்ட கட்டமைப்ப சேர்த்து உருவாக்குனாங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய வெளிப்புறத்திலையும் இது இணைஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தரா இறங்கவும் நெரிசல் இல்லாம சிலர் காத்திருக்கவும் வசதியா இருந்த இந்த கட்டமைப்பு தீயிலிருந்து தப்பிக்கிற நவீன சாதனங்கள்ல முதன்மையானதா கருதப்பட்டுச்சு. பெண் கண்டுபிடிப்பாளர்களை வரலாறு கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஆனாவும் ஒரு உதாரணம். 1920ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இவங்க 51 வயது விதவையா மில்லர் குடும்பத்தோட பென்சில்வேனியால இருந்தாங்க அப்படிங்கிற விவரம் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். அந்த காலத்துல கல்யாணம் ஆகாத இல்லனா கணவனை இழந்த பெண்கள் இப்படி யார் வீட்லயாவது தங்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. பெண்களும் தங்களுடைய கண்டுபிடிப்புகளும் காப்புரிமை கேட்கலாம் அப்படின்னு சட்ட அனுமதி கிடைச்சப்புறமா பிலடெல்பியால காப்புரிமைக்கு பதிவு செஞ்ச முதல் பெண் இவங்க தான். சொந்த வாழ்க்கை பத்தின தகவல்கள் இல்லைனாலும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில தான் ஆனா வரலாறுல இடம் பிடிச்சிருக்காங்க. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனல்ல நிறைய நிறைய உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.